ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற ஆணி திருமஞ்சனம். இன்றைய தினம் வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம். இன்று இரவுக்குள்ள இந்த 5 பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. அப்படி வாங்க முடியலன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருளை நீங்க வாங்கி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆணி திருமஞ்சனம்னா என்ன, அதை பற்றி முதல்ல பார்த்துடலாம். இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், ஏன் அந்த பொருட்களை வாங்கணும், இதையும் இந்த பதிவுல பார்த்துடலாம். ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது நடராஜருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு 6 அபிஷேகங்கள் நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல மார்கழி மாதத்துல நடைபெறும். ஆருத்ரா தரிசன விழாவும் ஆணி மாதத்துல நடைபெறும். ஆணி திருமஞ்சன திருவிழாவும் ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருஷத்துக்கு இந்த 2 உற்சவத்தின் போது மூலவராகிய ஆனந்த நடராஜமூர்த்தி சிவகாம சுந்தரி அம்பாளோட உற்சவராக நேரில் தேரில் எழுந்தருளி வலம் வருவார் அப்படின்றது நம்பிக்கை. ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு பார்த்தோம். திருமஞ்சனம்னா என்ன அப்படின்னா மங்களாசாசனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மங்கள நீராட்டு. சிவன் கோவில்கள்ல முதன்மையான கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இந்த திருமஞ்சனம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. சிவபெருமானுடைய அனைத்து தலங்கள்லையும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் முக்கியமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா நாடெல்லாம் நல்ல மழை பெய்யுது, மக்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நடராஜர் கோவில்ல நடைபெறுகின்ற இந்த ஆணி திருமஞ்சன நிகழ்வு தேரோட்டத்தோட நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 அபிஷேகங்கள் நடைபெறும் அப்படின்றத பார்த்தோம். இதுல மார்கழியில திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனமும் முக்கியமான திருவிழா. குறிப்பா இன்று ஆணி மாத உத்திர நட்சத்திர நாள்ல தேவர்களும் ஆடலரசனுக்கு, அதாவது நம்முடைய நடராஜ பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால தான் இன்னைக்கு ஆணி திருமஞ்சன விழா. பங்குனியை போலவே ஆணி மாதத்துல வரக்கூடிய இந்த உத்திரமும் விசேஷம். அது இன்றைய நாள் புதன்கிழமையோடு வந்திருக்கின்றது. ஆணி உத்திரமே நம்முடைய நடராஜ பெருமானுக்கு மிகவும் ஆணி திருமஞ்சன வைபவமாக நம்ம போற்றி திருவிழாவாக கொண்டாடுறோம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டாண்டு காலமாக இந்த ஆணி திருமஞ்சன விழா ஆணி மாதத்துல நடைபெறுகின்றது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிதம்பரத்துல ஆனந்த தாண்டவம், படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல் அப்படின்ற 5 தொழில்களையும் உணர்த்துகின்றார். சிதம்பரத்துல நடராஜருக்கு மிகவும் முக்கியமாக வலப்பக்கத்துல இருக்கக்கூடியது தான் சிதம்பர ரகசியம். அதே மாதிரி திருவாரூர்ல தியாகராஜர் திருமேனிய ரகசியமும் இருக்குங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆணி திருமஞ்சனத்தை பத்தி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இன்றைய தினத்துல நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கினா நல்லது அப்படின்றத பார்க்கலாம். புதன்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னேன். நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மோசமான கஷ்டங்கள் நீங்குவதற்கு இந்த நல்ல நாள்ல, ஆணி திருமஞ்சன நாள்ல என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நடராஜர் யாருன்னா சிவபெருமானுடைய வடிவங்கள்ல ஒருவர் தான் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியுங்க. சரி, 6 முறை நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல 2 முறை மட்டும்தான் விடியற்காலையில நடைபெறும் அபிஷேகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி விடியற்காலையில நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஆணி மாதத்தை வளர்பிறையில வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள்ல இந்த அபிஷேகம், அதாவது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது நடைபெறும். இது கோவில்ல எல்லாமே இந்த அபிஷேகங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். சிவபெருமானுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே போதும், அவர்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தும் விலகும் அப்படின்றது நம்பிக்கை. ஒருவருக்கு கர்ம வினைகள் விலகிட்டாலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி சிவசக்தி ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். சரி, அப்படியாப்பட்ட நாள்ல, இன்றைய நாள்ல நம்ம மாலை நேரத்திற்குள்ள நம்ம சில பொருட்களை ஆணி திருமஞ்சன நாள்ல வாங்கிட்டு வந்தா சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு கிடைக்க செய்யும். செல்வ செழிப்பும் உயரும் அப்படின்றது நம்பிக்கை. என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றது பார்த்துடலாம். முடிந்தால் ருத்ராட்சம் வாங்கிட்டு வாங்க. இந்த ருத்ராட்சம் கோவில்கள்லையும் விற்கும். சிவ ஆலயங்கள்ல கண்டிப்பாக ருத்ராட்சம் இருக்கும். சிவபெருமானுக்குரிய இந்த ருத்ராட்சத்தை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது.
5 முக ருத்ராட்சம் தான் பொதுவான ருத்ராட்சமாக நம்ம பார்க்குறோம். இந்த 5 முக ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக வெட்டி வேர் வாங்கிட்டு வாங்க. நடராஜருக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள்ல ரொம்பவும் விசேஷமானது இந்த வெட்டி வேர் தாங்க. அதை சிறிதளவாவது இன்றைய தினம் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில இருக்கின்ற தெய்வ படத்திற்கு வைங்க. வீட்டுல சிவபெருமானுடைய படம் இல்லை, சிலை இல்லை, லிங்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்க வீட்டுல பூஜை அறையில வைத்து இந்த ருத்ராட்சம் வெட்டிவேர் இதெல்லாம் வைக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் அது போகும், கெட்ட அதிர்வலைகள் போகும், நோய் நொடிகள் முற்றிலுமா நீங்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், இழந்த செல்வத்தை நமக்கு திரும்ப பெற்றுத்தரும். அடுத்ததாக சிவபெருமானுக்கு உரிய ஒரு மலராக இருக்கக்கூடியது தாமரை மலர். இன்னைக்கு தாமரை மலர் வாங்கிட்டு வாங்க. தாமரை மலர் வாங்க முடியாதவங்க தாமரை விதைகள் கடைகள்ல கிடைக்கும். இந்த தாமரை விதைகளை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யறதுனால மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது இன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் புதன்கிழமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரையும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் அடுத்தது வாங்கிட்டு வாங்க. இது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும். சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். எப்படி விஷ்ணு பகவான் அலங்கார பிரியரோ சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு வாங்கக்கூடிய அபிஷேக பொருட்கள்ல மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது விபூதிங்க. இந்த திருமஞ்சன பொடி அப்படின்னாலும் கடைகள்ல கேட்டா கிடைக்கும். இதை நீங்க வாங்கிட்டு வரலாம், இல்ல கோவில்கள்ல கொடுக்கலாம், இல்ல ஏற்கனவே கோவில்ல அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னா நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல லிங்கம் வைத்திருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க. சிவ அம்சம் பொருந்திய இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒன்று முடிந்தா கூட வாங்குங்க. வெட்டி வேர் வாங்க முடிந்தா கூட நீங்க வாங்கலாம், இல்லைன்னா கல்லுப்பு கூட வாங்கலாம். இந்த ஆணி திருமஞ்சன நாள் அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, பார்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க, விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க. பரிபூரணமாக அருள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அதே மாதிரி மாலை மதிய நேரம் 2:59 மேல அஷ்டமி திதி பிறக்கின்றது. வளர்பிறை அஷ்டமி தவறாமல் பண்ணுங்க. சிவபெருமானுடைய 64 அம்சங்கள்ல பைரவரும் ஒரு அம்சம். அதனால நீங்க கால பைரவரையும் வழிபாடு செய்யணும். வளர்பிறை நாள்ல நம்ம சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யணும். இந்த மாதிரியான வழிபாடுகள் எப்படி செய்வது அப்படின்றது நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன். வளர்பிறை அஷ்டமி வழிபாடன்று ஏற்றக்கூடிய தீபமும் வழிபாட்டு முறையும் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா தவறாமல் போய் பாருங்க. முதற்கண் கடவுளாக இருக்கக்கூடிய நம்முடைய முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அனைத்து வழிபாடுகளையும் செய்யுங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், இன்பங்கள் பெருக ஆரம்பிக்கும். ஓம் நமச்சிவாய. அனைவரும் ஓம் நமச்சிவாய நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.